ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ என்ற யூடியூப் சேனல் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்தவர்களாகிய நாம் தினமும் ஜெபிக்கிறோம். பல மணி நேரம் ஜெபிக்கிறோம், அநேக முறை ஜெபிக்கிறோம். இது கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரிதான கடமையாக இருக்கிறது. ஜெபம் நம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான காரியமாக இருக்குது. ஸோ எல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் நம்ம எப்படி ஜெபிக்க சொன்னார், ஜெபத்தோட நோக்கம் என்ன, ஜெபம் ஏன் செய்ய வேண்டும், அதன் ப்ராப்பரான அந்த ஃபார்மெட்டில் ஜெபிக்கிறோமான்றதை நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஜெபம் என்பது இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிதான வியாபாரமாக மாறிவிட்டது. தேவன் எதற்காக ஜெபிக்க சொன்னார்களோ அதை விட்டுட்டு வேறு ஏதாவது காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸை மாற்றுறாங்க. ப்ரேயரையை நான் ஜெபம் பண்ணால் நடக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஜெபத்தை பிஸ்னஸை மாற்றுறாங்க. கர்த்தர் இயேசு அழகாக சொல்கிறார், எங்கும் தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் வருது, எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஒருவர் உங்களுக்காக ஜெபிக்கிறாருன்னா அது ஆரம்பத்தில் நீங்கள் சபைக்கு வரும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்காக ஒருவர் ஜெபம் பண்ணலாம், தவறு கிடையாது. அதான் சுவிசேஷகரோட வேலை. அவங்க ஆரம்பத்தில் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உங்களை சபை கொண்டு வந்து அவங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியை மாறிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஸோ அப்படி ஜெபிக்கும் பொழுது கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளுக்காக ஜெபிப்பது தவறு இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆனால் தேவைகளுக்காக ஜெபிப்பது தான் ஜெபத்தோட நோக்கம்னு நினச்சக்கூடாது. இந்த பர்பஸ் ஆஃப் த ப்ரேயர் உங்களோட தேவைகளை தேவன்கிட்ட போய் சொல்கிறது, உங்கள் மனசை என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போய் தேவன்கிட்ட அழுதுட்டு வர்றது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் அப்பாட்ட கேட்கறது, அப்படி நினச்சக்கூடாது. ஜெபத்தோட நோக்கம் வேறு. ஏனென்றால் தேவன் மனிதனை ஆதாமை என்ன பண்ணார், முதல்ல படைத்த முடித்த பிறகு அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி வைத்திருந்தார். தினமும் தேவன் என்ன பண்ணாராம், மனிதனை ஏதேன் தோட்டத்தில் பார்த்துட்டு இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவு ஏற்படுகிறது, ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறது. மாம்சத்தில் அவன் உயிரோடு இருந்தாலுமே ஆவிக்குரிய ரீதியில் ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது. அப்படின்னா என்னன்னா, மனுஷனுக்கும் தேவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரிவினை வந்துடுச்சு. தேவன் மனிதன் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாத அளவுக்கு மனிதன் பாவியாக மாறிட்டான். பாவம் பூமியில் வந்துடுச்சு. அதனால தேவனும் மனிதனுக்கு உறவு கட்டாயிருச்சு. அப்போ ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தேவன் என்ன விரும்புகிறார்னா, ரிலேஷன்ஷிப் மனுஷனுக்கு வேணும். கர்த்தர் மனுஷன்கிட்ட பேச விரும்புகிறார். ஆனால் மனிதன் தேவனை வேணான்னு சொன்னாலுமே ஆதியிலிருந்தே தேவன் தான் மனிதனை தேடி வருகிறார். ஸோ அப்படி வரும்பொழுது தேவன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். என்னன்னு கேட்டேன், ஜெபம். நீ ஜெபம் பண்ணும்போது நான் உன் கூட என்ன பண்ணுவேன், கம்யூனிகேட் பண்ணுவேன். நீ ஜெபம் பண்ணும்போது உனக்கு எனக்கு என்ன செய்யும், ரிலேஷன்ஷிப் உருவாகும். அப்போ ஜெபம் என்பது எதற்காக, மனிதனாகிய நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காக தான் என்ன பண்ண ஜெபம். ஜெபத்தில் நீங்கள் சில தேவைகளை கேட்பது தவறு கிடையாது, ஆனால் தேவைகளை மட்டும் கேட்பது தவறு. ஏனென்றால் ஜெபத்தோட நோக்கமே அந்த இடத்துல என்ன தப்பாயிருது. ஏனென்றால் மனிதனுக்கும் தேவனுக்கும் உறவு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் தேவனுடைய திட்டம், அதாவது தேவனுடைய சித்தம் பூமியில் என்ன செய்யாது, நடக்காது. மனுஷன் மேலே ஒரு நோக்கத்தை தேவன் வச்சிருக்கிறாரு, அந்த நோக்கம் நிறைவேறாமலே போயிடும். அப்போ அந்த நோக்கம் நிறைவேறணும்னு சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் என்ன செய்யணும், கேட்கணும். அதை தேவன் நம்ம கற்றுக் கொடுப்பாரு. அதன் மூலியமாக நம்ம பூமியில் என்ன பண்ணணும், வாழ வேண்டும். ஏனென்றால் தேவனாக இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாக இருக்கும்போது அவர் ஜெபம் பண்ணார். இப்போ அவர் என்ன ஜெபம் பண்ணியிருப்பார், யோசிச்சு பாருங்க. என்ன ஜெபம் பண்ணியிருப்பார், எனக்கு அது வேணும் ஆண்டவரே, நாளைக்கு காலைல நான் வெளியில் போகிறேன், எனக்கு வண்டி வேணும், கார் வேணும், வீடு வேணும், சொந்த இடம் வேணும், அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருப்பாரா? இல்லை எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தருக்கு அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, சண்டையாக இருக்குது, அவனை கொன்றுங்க அப்படின்னு ஆண்டவர் ஜெபம் பண்ணியிருப்பார். தினமும் ஆண்டவர் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணார். பைபிள் அழக்க போட்டு இரவு முழுவதும் அவர் ஜெபம் பண்ணார், பகலில் ஊழியம் செய்தார். அப்போ இரவு முழுவதும் என்ன ஜெபம் பண்ணியிருப்பார், என்ன கேட்டிருப்பாரு, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அடுத்த நாள் என்ன சித்தம், அடுத்த நாள் தேவனுடைய பிளான் என்ன, ஆண்டவருடைய சித்தத்தை நான் என்ன செய்கிறது பூமியில். ஏன்னா மரணம் வருது, மரணத்துக்கு முன்னாடி நாள் கூட என்ன பண்ணுறாரு, தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமியில் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. யார்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு, அவருக்கே ஜெபம் பண்ணிக்கிறார். பூமியில் இருக்கும்பொழுது மனுஷர்கள் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் ஒரு கட்டளையை தான் என்ன பண்ணுறாருங்க, அவர் ஜெபிக்கும் போது காட்டுறார். யாராக இருந்தாலும் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். நானாக இருந்தாலும் என்ன செஞ்சாகணும், பூமியில் இயேசுவா பூமியில் மனுஷனை வந்த பிறகு நான் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பூமியில் மனுஷன் வந்த பிறகு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு என்ன எனக்கு கட்டாயிரும். நான் ஜெபத்தில் தான் தேவனோடு பேச முடியும். அப்போ மனிதனை தேவன் தோட்டத்தில் பார்த்தார், அது ஆதியில். இப்போ பாவம் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா,
நாம் ஜபத்தில் தேவனை பார்க்கணும். அல்லேலூயா. ஜபம் என்பது என்னது? தேவனை நாம் பார்ப்பது, தேவனோடு உரையாடுவது, தேவனோடு பழகுவது. அப்போ ஆதியில் தேவன் மனிதனுக்கு அந்த அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய சாயல் நம்ம கொடுத்துருந்தார். அது நம்ம பாவம் செய்யும்போது அந்த சாயல் போயிடுச்சு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமி வந்த பிறகு திரும்பியே என்னன்றாருங்க, அந்த பவர் அவர் எடுத்துக்கிறார். ஏனென்றால் மனிதன் தவறு செய்த போது மனிதனுக்கு அந்த பவரை கொடுத்துருந்தாரு. அந்த பவரை மனிதன் இழந்து போன பிறகு அது பிசாசிட்ட போயிடுச்சு. ஸோ பிசாசிடம் திரும்பி என்ன பண்ண முடியுது? சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? எல்லா அதிகாரத்தையும் மனுஷனை கொடுத்தாரு. அவன் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அதை பிசாசில் கொடுத்துட்டான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எல்லா அதிகாரத்தையும் நான் அவர் திரும்பி எடுத்துட்டாரு. எடுத்துட்டு திரும்பி மனுஷனை கொடுக்கல. மனுஷனை கொடுக்க மனுஷர் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் என்னிடத்தில் வந்து என் நாமத்தினால ஜெபம் பண்ணுறாங்களோ, என் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறாங்களோ, அவங்களுக்கு நான் என்ன பண்ண? செவி கொடுத்து அவர்களுக்கு என்னோட சித்தத்தை வெளிப்படுத்துவேன். ஸோ அப்போ ஜெபம் என்றால் என்ன? ஆதாம் ஆதியிலே தேவனுக்கும் ஆதாமுக்கும் இருந்த அந்த தொடர்பு கட்டாயம்னுச்சு. அந்த தேவன் கொடுத்த ஆதி நிலையை ஆதாம் என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்டு எடுத்தார். இப்போ மீட்டு எடுத்த பிறகு நாம் ஜபத்தினால அவரோட தொடர்பு கொள்ளும் பொழுது நாம் அந்த ஆதாமுடைய நிலைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? போகிறோம். அல்லேலூயா. ஸோ புரியும். இதுதான் ஜபத்தோட முக்கியமான கான்செப்ட். ஸோ ஜபம் என்பது நம்மளுடைய விண்ணப்பங்களுக்காக கிடையாது. ஜபம் என்பது ஆதாமுடைய அந்த ஆதி நிலைக்கு திரும்புவது தான் என்னதுங்க ஜபம். அப்போ தேவனும் பூமியில் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? அவர் என்ன செய்ய வேண்டும், அடுத்த நாள் அவரோட பிளான் என்னன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணார். அடுத்த நாள் அவரோட சித்தத்தை செய்கிறார். இப்போ நாமும் தேவனுக்கு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது நம்ம தேவைகளை கேட்கலாம். ஆனால் அதை தாண்டி தேவன் நமக்கு ஒரு உறவு ஏற்படணும். அவர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறார்? பரலோகத்தின் தேவன் என்ன நோக்கம், நம்ம பூமியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அதை தேவனுடைய ஆவியானவர் மூலியமாக நம்ம ஜபத்தில் இருக்கும் பொழுது நம்ம வெளிப்பாட்டை கொடுப்பார். தேவனுடைய ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவோம்? சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அன்னைக்கு தேவன் வந்து ஆதாமுடைய டைரக்டாக பேசினார். இன்னைக்கு என்ன பண்ண? ஜபத்தின் மூலியமாக நம்மோடு பேசி ஜபத்தின் மூலியமாக நம்ம என்ன செய்வோமா? தேவனோட சித்தத்தை அறிந்து கொண்டு நமக்கு நம்மளுடைய தேவைகளை தேவனிடத்தில் என்ன பண்ணுறோம் சொல்லும் பொழுது பூமியில் நமக்கு என்ன தேவை என்பது தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம தேவைகளை போய் சொல்லணுன்றதில்ல, அவருடைய தேவை என்ன. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, அந்த படங்கள்லாம் பார்த்து அந்த கதைகள் கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூதம் ஒன்று வரும். அந்த விளக்க தேய்ச்சா அந்த பூதத்தில் எனக்கு என்ன வேணும்னு சொன்னால் அந்த பூதம் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும். அப்போ ஆண்டவர் அதே மாதிரி நினச்சிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம என்ன வேணும்னு கேட்டால் அவர் எல்லாத்தையும் கொடுத்துருவாருன்னு. அப்படி இல்லை. தேவன்கிட்ட நம்ம என்ன கேட்குறோன்னா, அவர் நம்ம மேலே ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார். அவர் நமக்கு மேலே ஒரு பிளான் வச்சுருக்கிறார். நம்மளை உருவாக்கும் போதே நமக்கு ஒரு திட்டத்தை வடைத்து வச்சுருக்கிறார். வசனம் அழகாக சொல்லுது, என் தாயின் உருவாகும் முன்னே என்ன பண்ணாரா? என் தாயின் கற்பத்தில் நம்ம உருவாகும் போது அவர் நம்மளை பார்த்துட்டார். அப்பயே நமக்கு ஒரு நோக்கத்தை வச்சிட்டார். அந்த நோக்கத்தை கெடுக்கிறது பிசாசுடைய வேலை. நம்மளுடைய எதிராளியான பிசாசு என்ன செய்வான்? அந்த சித்தத்தை செய்ய விடாமல் தடுப்பான். இப்போ நம்ம ஜெபம் பண்ணி தேவனுடைய அந்த சித்தம் என்னன்னு கேட்கணும். அந்த சித்தத்தை நடக்கணும். அந்த சித்தத்தில் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் என்ன பண்ணணும்? போகணும். அப்படி போகுதுன்னு சொன்னால் அதை தான் தேவன் விரும்புகிறாரு. அதை தான் நம்ம செய்யணும். ஜபத்தினால நம்ம என்ன செய்யறோம்? அதை தான் கற்றுக்கணும். அப்போ அந்த பர்பஸ் ஆஃப் த ப்ரேயர் என்னன்னு கேட்டால், ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது, ஆண்டவருடைய நோக்கத்தை நாம் அறிந்துக் கொள்வது, நமக்கு என்ன தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார். அதை சொல்கிறது ஜபம் கிடையாது. அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக தான் ஜபம். ஸோ இனி நீங்கள் ஜபம் பண்ணும்போது தேவனுடைய சித்தம் என்னது, என்ன நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்காக நான் என்ன செய்யணும், எப்படி தேவ ராஜ்யத்தை பூமியில் கட்டணும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண ஜபத்தில் கேளுங்க. அந்த ஜபத்துக்கு அவர் பதில் கொடுத்து அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இதுதான் ஜபம். இந்த ஜபத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த ஜபத்தை நீங்கள் செய்யுங்க. கர்த்தரோட சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.